morning மக்களே. I hope everybody is happy and safe. கொரோனா சீக்கிரமா ஓடிடணும். Go corona. Okay, எல்லாரும் சேஃபா மாஸ்க் போட்டுட்டு இருங்க because third wave வரப்போகுது and please நம்மளால இன்னொரு வருஷம் வீட்டுல உட்கார முடியாது. இட் இஸ் மென்டலி ஹராஸ் பண்ற மாதிரி இருக்கு கொரோனா நம்மள. சோ எல்லாரும் டபுள் மாஸ்கிங் பண்ணுங்க அண்ட் சானிடைசிங் அது எல்லாமே பண்ணிட்டே இருங்க. பிளீஸ் லெட்ஸ் நாட் ஸ்கிப். படிச்சவங்க கூட இப்ப எவ்வளவு புத்துக்கெட்டத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் நாட் டூ தட். அண்ட் வீடியோவோட தம்ப்நெயில பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க what I'm going to talk about today. Yes, this is another pointless story with idli hai and it is totally on night shift. So people who are doing night shifts உங்களுக்காக வீடியோ தான் இது. அண்ட் இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஐயோ நைட் ஷிப்ட்ல பயங்கர இன்சென்டிவ் அது எல்லாம் இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப். இட்ஸ் அந்த வர இன்சென்டிவ் எல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட போயிடும். பிகாஸ் எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வார்ன் யூ ஆல் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஹவு இட் கேன் அஃபெக்ட் யூ. working with one big firm. இதுக்கு முன்னாடி இப்ப ப்ரீவியஸான ஒரு கம்பெனில அங்க வந்து we had எப்படி சொல்றது ரொட்டேஷனல் ஷிப்ட்ஸ் இருக்கும். ரொட்டேஷன் in the sense 3 monthsல once மாறும். 3 months you can go for night shift, 3 months you'll be in sync and இல்லனா 6 months கூட எங்களுக்கு டே ஷிஃப்டே போகும், 9 months எங்களுக்கு டே ஷிஃப்டே போகும். அந்த மாதிரி கூட நடக்கும். So 2 years I worked there and 2 years அந்த மாதிரி போயிடுச்சு. I didn't notice ஒரு சிம்டமும் அங்க இருக்கும் போது பிகாஸ் 3 months நான் நைட் ஷிஃப்ட் பண்றேன்னா அடுத்த 3 monthsல டே ஷிஃப்ட் பண்ணி என்னோட பாடி வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருந்துச்சு. So it didn't affect me very much. When it all started was நான் நெக்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணேன். அதுல நான் எடுத்த பொசிஷன் வந்து கலெக்ஷன்ஸ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ஓட பொசிஷன். அண்ட் பீப்பிள் ஒர்க்கிங் இன் நைட் ஷிப்ட்ஸ் வில் நோ கலெக்ஷன்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ஓட வேலையில என்னதுன்னு சொல்லி அண்ட் ஹவு ஹெக்டிக் இட் இஸ். அண்ட் சோ டிசம்பர் 2020 வரைக்கும் ஐ ஹேட் ஆல் திஸ் மைன்யூட் ப்ராப்ளம்ஸ். ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பெயின் ஹியர் இந்த ரீஜன்ல. சாப்பிட்ட உடனே எனக்கு பயங்கரமா பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ டோன்ட் நோ வை பட் ஐ வாஸ் லைக் ஓகே ஏன்னா நார்மல் பெயின் இருக்க போது. ஸோ டிசம்பர் 2020ல ஐ வெண்ட் அஹெட். ஒரு நார்மல் டாக்டர் கிட்ட போனேன். ஸ்கேன் எடுத்தாங்க அண்ட் தே செட் உனக்கு வந்து இங்க வந்து ரத்த கட்டி ஆயிருக்கு. ஸோ நார்மல் தான், ஜஸ்ட் டேப்லெட்ஸ் எடுங்க சரியா போயிடும். பட் இட் டென்ட் ஸ்டாப் தேர். ரைட் ஜனவரி 2020ல எனக்கு பிளட் வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. மை ஃபேமிலி வாஸ் வெரி கன்சர்ன் பிகாஸ் தே வர் லைக் கேன்சர் ஏதாவது இருக்குமோ. இன் ஜனவரி 2020ல இருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும் கண்டினியூஸா ஐ ஹேட் பிளட் வாமிட்டிங் அண்ட் டாக்டர் டிட் நாட் கிவ் an explanation. The only thing they said was உங்களுக்கு ஏதோ இங்க வந்து கட்டி ஆயிருக்கு அதனால தான் இருக்கு. பிகாஸ் ஐ விசிட்டட் த சேம் டாக்டர் செகண்ட் டைம் ஆல்சோ. அவர் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அண்ட் they said ஒன்னும் இல்ல மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் சரியா போயிடும், இந்த டேப்லெட்ஸ் எடுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வாங்க, ஒரு 3 daysல வாங்க, ஒரு 6 daysல வாங்க, ஒரு 1 monthல வாங்கன்னு சொல்லி லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And I was like, no, this is not going to happen again. நான் டேப்லெட்டே விட்டுட்டேன். நான் உடம்ப நான் பாத்துக்கிறேன், நீங்க டேப்லெட் எல்லாம் கொடுத்தாப்ல. I started eating all this beetroot and all and நல்லா இது சாப்பிடுற திங்ஸ் எல்லாம் I started eating but it didn't help me. It didn't help me anywhere. எனக்கு ரொம்ப மோசமான pain came in on one night. ஒரு night I was working as usual, customer கிட்ட பேசிக்கிட்டே and talking to my manager and that was 1 second என்னோட eyes got shut down and my headache, head வெடிற அளவுக்கு it was paining. I still remember I was crying so badly. ஏன்னா என்னால கண்ணு திறக்க முடியல. எங்க வீட்டுல அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்ல. எங்க தாத்தா இறந்துட்டாங்க. சோ எப்படி சொல்றது, எங்க தாத்தாவோட பிகர் பிரதர். சோ ஹீஸ் ஆல்சோ தாத்தா ஃபார் அஸ். சோ அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி என் ஃபேமிலில இருந்து எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அண்ட் ஒன்லி மை எல்டர் பிரதர், என் பெரிய அண்ணா மட்டும் தான் என் கூட இருந்தாங்க. மை எல்டர் பிரதர் வாஸ் ஸ்லீப்பிங் another room. ஏன்னா நீங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி ஐ couldn't even என்னால வாய் திறந்து அண்ணா இங்க வாங்கினா என்னால முடியலன்னு என்னால சொல்ல முடியல. பட் என் கண்ணு வேற லைக் இவ்வளவு மைன்யூட்டா ஐ குட் ஓபன் அண்ட் ஐ கால்ட் மை மேனேஜர். ஐ வாஸ் லைக் மேம் ஐ cannot work. இப்ப நான் ஒர்க் பண்ணா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் த ஒன்லி திங் ஐ செட் டு ஹர். போனை டிராப் பண்ணிட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐ வெண்ட் அண்ட் திஸ் வாஸ் த டைம் வென் ஐ சிவியர்லி வாமிட்டட் பிளட். எனக்கு எப்படி சொல்ல என்னோட அந்த சிங்க் வாட் யூ கால் தட் அது ஃபுல்லா வந்து பிளட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் திஸ் இஸ் இட், இதுக்கு மேல நான் வாழ மாட்டேன், திஸ் வுட் பி த லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். அந்த அளவுக்கு ஐ வெண்ட் இன் டு பெயின் அண்ட் ஐ ஸ்டார்டட் கிரைங். எப்படியோ ஐ நோ எங்க வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ கண்ணை மூடிக்கிட்டே ஐ வெண்ட் அஹெட். ஐ சாட் நியர் மை பிரதர். எங்க அண்ணன் பயம்பூத்தாம all my mouth எல்லாமே வாஷ் பண்ணிட்டு I just went ahead. I touched my brother. I was like அண்ணா அப்படின்னு சொல்லி when was like எங்க அண்ணா was like very conscious. He knows நான் கொஞ்சம் சிக்கா இருந்ததுனால எங்க அண்ணா கொஞ்சம் கான்சியஸா தூங்கினா. and he was like என்னாச்சு and அண்ணா இந்த மாதிரி blood vomit மறுபடியும் வருது, நான் என்னால முடியலண்ணா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனோட மடியில படுத்து நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன்.
this is why you always need a family with you. முடியவே முடியாது. So this vomiting thing happened with me. Next day எங்க அண்ணா என்ன மறுபடியும் அந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா. We took scan. He was like இது இருக்கு. Then my brother was like this is not right. அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேல ஆயுர்வேதிக் போனோம். அவங்க லைக் இந்த ஸ்கேன் மட்டும் ஒன்னு பண்ணிட்டு வாங்க, ஃபுல் அப்டமன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க எனக்கு. பிகாஸ் ஐ டோல்ட் எனக்கு பிளட் வாமிட்டிங் வருது, எனக்கு இங்கெல்லாம் பெயின் இருக்கு. அதனால ஷீ செட் ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன இருக்குன்னு சொல்லி. எங்க அப்பா கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு, ஏன் டாக்டர் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐ வெண்ட் அஹெட். நானே தனியா போயிட்டு நான் ஸ்கேன் போய் எடுத்துட்டு வந்துட்டு and I showed to doctor and she was like it is all expected. எனக்கு தெரிஞ்சதுதான். I was dealing with 6 problems in my body. I'll tell you what. I had problem. எனக்கு வந்து கோலன்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்னோட கால் பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்னோட லிவர்ல இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் திஸ் பார்ட் இங்க வந்து இவ்வளவு பெரிய ரத்த கட்டி இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி அது நான் இதுக்கப்புறம் சொல்லுவேன். அண்ட் அவங்க எது எமிசிஸ் திமிசிஸ் என்னமோ சொன்னாங்க, அது ஒரு 3 சொன்னாங்க. So totally was dealing with 6 problems at the same time. That was the reason I was unable to sleep, unable to eat, unable to infection. எப்ப நான் தான் கேட்டேன், நான் வெளியிலயும் சாப்பிடல பிகாஸ் இட் வாஸ் லாக்டவுன் டைம். நான் வெளியில சுத்தமா சாப்பிடவே இல்ல. வெளியில இருந்து எதுவுமே நாங்க எடுத்துட்டு வந்து ஐ மீன் கிளீன் பண்ணாம சாப்பிட்டதே கிடையாது. லைக் மை மாம் இஸ் எக்ஸ்ட்ரா கான்சியஸ், ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க எங்க அம்மா இந்த விஷயத்துல. அப்போ வந்து டாக்டர் செட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். அவங்க அதுக்கு முன்னாடி ஐ டென்ட் டெல் ஹர் ஐ வாஸ் டூயிங் நைட் ஷிஃப்ட். அவங்க அதான் சொன்னாங்க, நைட் ஷிஃப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா பண்றேன். எவ்வளவு நேரம் உட்காடுறீங்க? நான் தான் சொன்னேன், காலிங் இருக்கிறதுனால மிஞ்சி போனா ஒரு 15 to 20 minutes டின்னர் பிரேக் மட்டும் எடுப்பேன், அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அதான் சொன்னாங்க தட் இஸ் த ப்ராப்ளம். எப்பவுமே உட்காந்துகிட்டே இருக்கீங்க, பிளஸ் தப்பான டைம்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனாலதான் இட் இஸ் ஆல் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்டட். டிசைடட் I'm not going to do night shift anymore. I went ahead and I spoke to my manager and my project manager. எல்லார்கிட்ட நான் பேசினேன், என்னோட எல்லாமே காமிச்சேன், என்னோட எக்ஸ்ரேஸ், என்னோட ஸ்கேன், என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன். I said எனக்கு தயவு செஞ்சு வேற டைமிங் ஐ மீன் நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட I'm going to resign my job அப்படின்னு சொல்லி நான் மார்ச் ஏப்ரல்ல சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து மே கிட்டத்தட்ட நான் ரிசைன் பண்ணிடுவேன் என்னோட ஜாப, நான் சரியாவலனா அப்படின்னு சொல்லிட்டேன். மை மேனேஜர் வாஸ் லைக் வெரி கன்சர்ன். அந்த மொமெண்ட்ல மட்டும் ஷி வாஸ் வெரி கன்சர்ன். இது மாதிரி ஐயோ அப்பெல்லாம் பண்ண வேணாம், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நான் வந்து ஐ வாஸ் டூயிங் ஈவினிங் 5:30 ல இருந்து 2:30 ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு மத்தியானம் 2:30 ல இருந்து நைட் 11:30 ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஏன்னா என்னோட மேனேஜர் வந்து என்னோட ஹெல்த்தோட கன்சர்னே எடுக்காம ஃபர்ஸ்ட் ஹெல்த் கன்சர்ன் இருக்கிற மாதிரி எனக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஷிஃப்ட்ல போட்டுட்டு எனக்கு வச்சு செஞ்சாங்க. ஐ ஹாவ் டு டெல் வச்சு செஞ்சாங்க பயங்கரமா. ஒரு நாள் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு நாள் போயிருச்சு. தட் வாஸ் த டே நான் பயங்கரமா அழுது எங்க வீட்டுல சொன்னேன், என்னால முடியல இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆல் நைட் ஷிஃப்ட்ஸ் பீப்பிள், உங்க பாடி உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேர் 5 வருஷமா பண்றாங்க, ஆனா எனக்கு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டல போய் முடிய செக் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் ஐ மீன் தட் வாஸ் நாட் மென்ட் டு பி a joke. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். ப்ளீஸ் உங்க உடம்ப அனலைஸ் பண்ணுங்க. சி உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகுதா, ஆர் யூ ஹவ் ஸ்டார்டட் ஹேட்டிங் தோஸ் திங்ஸ் விச் யூ ஒன்ஸ் லைக் த மோஸ்ட். அந்த மாதிரி கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு பிடிக்காம போயிடும் நைட் ஷிஃப்ட்ல. வீக்கெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட் மாதிரியே இருக்காது. தூங்க எந்திரிக்கிறதுக்குள்ள சாட்டர்டே போயிடுது, தெளிவா வரதுக்குள்ள சண்டே போயிடும், ஐயோ சாமின்றதுக்குள்ள மண்டே வந்துரும். சோ ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு சே. அண்ட் ஐ ஹவ் பிகம் chubby girl again. நான் மறுபடியும் வெயிட் போட்டுட்டேன், நான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன் நடுவுல. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் நைட் ஷிஃப்ட். அண்ட் ஐ மீன் என்னோட ஒரு வில்லேஜ் vlog நீங்க பாத்திருப்பீங்க. ஐம் வியரிங் தட் ஆரஞ்ச் கலர் டிஷர்ட். பீப்பிள் வேர் ஆஸ்கிங் மீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண இப்படிதான். மேனேஜரை கொடுமை பண்ண சொல்லுங்க, வெயிட் லாஸ் ஆயிடும். கேவலமான ஒரு ஷிஃப்ட்ல இருங்க, உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும், நீங்க வெயிட் லாஸ் பண்ணிடும். டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். அப்படிதான் ரொம்ப நேரமா சொல்லி வீடியோ எண்ட் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன், பட் எண்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்றீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மேனேஜர் கொடுமை இருந்தா ப்ளீஸ் லெட் ஷேர் இன் டு திஸ் வீடியோ. அண்ட் இங்க நம்ம வில் டூ bitching about all those people. It's not about bitching, we are talking about truth. So like, share and subscribe to my channel, and don't forget to share this video to all your friends who are doing night shift to let them know ஏதோ பெருசா வரப்போகுது. Leave night shift before that. Bye bye.